ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான். அதனால தான் மாத கிரகங்களை முக்கியமாக வச்சு பார்ப்பாங்க. வருட கிரகங்கள் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் மாறுவாங்க. ஆனால் மாத கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் மாறக்கூடியது. அதை வைத்து தான் மாத பலன்கள் கணக்கீடு செய்வாங்க. ஸோ வருட கிரகங்கள் அப்படின்னா சனி, ராகு, கேது, குரு பயிற்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது. மாத கிரகங்கள் அப்படி கிடையாது. அந்தந்த கிரகத்துக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அதே போல் குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும். அதன்படி தான் மாறிப்பாங்க. வரிசையில் புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் எப்படி இருக்குது, மீனராசி நேயர்களுக்கு என்னென்ன கிரகநிலைகள் எங்கெங்கே மாறி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள், குரு பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரகங்கள் மூன்றுமே இந்த மாதத்தினுடைய முற்பாதியில் பாக்கியஸ்தானத்திலும், அதே மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே 10வது வீட்டுக்கு மாறப்போகிறாங்க. இதனால் உங்களுடைய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் 5வது வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் பயிற்சியாக இருந்தாலும் கடகத்தில் உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அட்டகாசமான பலன் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே சனி பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. முதல் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு, தெளிவான மனப்பான்மையை கொடுப்பாரு, ஒரு சில சவால்களை கூட கொடுப்பாரு. ஒரு சில சமயத்தில் இந்த சவால்களும் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டாரு, தன்னம்பிக்கை கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த காலநிலைகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய படைப்பு திறனும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படிலாம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும். நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக தெரிவிங்க. எல்லாருடைய கண்களுக்கும் சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். சனி பகவானுடைய நிலை காரணமாக உங்களுக்கு பொறுப்புகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொறுப்புகள்னால் வேலையை அதிகமாக கொடுப்பாரு, ரெஸ்ட்டு கொடுக்காம தொடர்ச்சியான வேலைகளை கொடுத்துட்டே இருப்பார். இது மாதிரி கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியான வேலையால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதி போக போக செவ்வாய், சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்து 10வது வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் உழைப்பு அப்படின்றது அதிகமாகும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். ஆனால் உழைக்கிறதுக்கு அதிகமான நேரம் இருக்கிறதுனால ஓய்வுக்கு டைம் கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உடல் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த டைமில் பார்த்து தான் இருக்கணும். நிதிநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலைகள் அதிகரிக்க அதுக்கேற்ற அளவுக்கு வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் உங்களுக்கு இருக்காது. செலவு செய்கிறதுக்கும் நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. செலவும் அதே மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். சொல்லப்போனால் செலவு இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்படும். ஆனால் கடன் யாருக்கும் கொடுக்குறீங்கன்னா மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடனை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா அதிலலாம் கரெக்டாக இருக்கணும். பணம் விஷயத்தில் எப்போதுமே சரியாக இருந்துக்கோங்க. பணப்புழக்கம் இருக்குது, பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அதை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. பணத்தை துச்சமாக நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். அதே போல் பணம் நிறைய புழங்குறவங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய கைகளால் நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பணம் கடன் கொடுக்குறீங்கன்னா மட்டும் கவனமாக இருங்க. எப்படின்னா இந்த டிசம்பரோடைய எண்டு வர தான் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். புதுசாக வருமானம் கிடைக்கிறதுக்கான வழிகளும் கிடைக்கும். புதுசாக நீங்கள் இப்போ கூட வேலையை ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த இதோட சம்பளத்தை நீங்கள் டிசம்பரோட எண்டில் பார்ப்பீங்க, இல்லை ஜனவரி 1ஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வகையில் புதுசாக வருமானம் கிடைக்கும். தொழிலும் வேலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும்.
ஏன்னா கடினமான உழைப்புக்கான அங்கீகாரமும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு என்னெல்லாம் முடியும் அப்படின்றத நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன் வேலை செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து இருக்குது. ஸோ மாதத்தினுடைய முதல் வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா சாதகமாக ஆயிடும். வியாபார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய லாபங்களானது கிடைக்கும். சரியான திட்டமிடலோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம் அப்படின்ற தைரியம் முதல்ல வளர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் முடியும். எது பார்த்தாலுமே வந்து பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தால் ஒன்றுமே வந்து செய்ய முடியாது. ஸோ துணிந்து போராடக்கூடியவர்களுக்கு தான் வெற்றிகள் கிடைக்குது. என்ன வேலை செய்தாலுமே ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு நம்ம கடுமையாக உழைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடுமையாக உழைக்கவே முடியும். இல்லைன்னா கடுமையாக உழைக்கவே முடியாது. நீங்கள் உழைச்சி சம்பாரித்து எந்த வகையிலையுமே அது பிரயோஜனப்படாமல் போயிடும். அதனால் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் சரியாக செய்துக்கோங்க. கல்வி, ஆரோக்கியம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த டைமில் பார்த்தோம்னா, ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும். தொற்று நோய்கள் வரும். திடீர்னு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறது, உடலில் வந்து அசதி ஏற்படுறது, சோர்வாக இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது டென்ஷன் தர மாதிரியான விஷயங்களை கேட்குறது, உங்களுடைய மனசுக்கு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் அப்படின்றதே தெரியாத மாதிரி இருப்பீங்க. குழம்பி போயிருப்பீங்க. செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பமான எண்ணங்கள் இருக்கும். இந்த குழப்பம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன வரும்னா தலைவலி வந்துடும். பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க எதையும். எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை யோசிக்க யோசிக்க உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு அமைதியாக இருக்க பழகிக்கோங்க. சுகாதாரமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வந்து கடைப்பிடிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. இல்லைன்னா இந்த டைமில் பருவகால நோய்கள் எல்லாம் பாதிப்படைவீங்க. சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்போதும் தூய்மையாக இருக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும், ஆரோக்கியத்துலேயும் பெருசாக பிரச்சனை இருக்காது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, மினராசியை உடையவர்களுக்கு இந்த டிசம்பர் சராசரியாக தான் இருக்கும். வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இலக்கை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். அப்போ கடினமாக வந்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். கவன சிதறலெல்லாம் தேவையில்லாதது. இன்னுமே கூட நீங்கள் முயற்சி எடுத்து படிக்கணும். படிப்பில் நல்ல கவனமாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவங்களுக்கெல்லாம் 5வது வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சாதகமாக அமையும். அதனால் இந்த டைமில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். வெளியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட படிக்க முடியும். நீங்கள் என்ன படிக்கணும் அடுத்து அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். அதற்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும். என்னதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோட ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே கூட அன்பு அப்படிங்கிறது எப்போதும் மாறாது. அந்த அன்பு தான் உங்களை வந்து சரியாக வந்து கொண்டு போகும். அன்பை வந்து மாற்றிக்காதீங்க. அன்பு நீடிக்க உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து நீங்கள் முயற்சிகளை பண்ணுவீங்க. எந்த ஒரு உறவையுமே வந்து விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ற எண்ணம் உருவாகாது. அதே போல் காதல் உறவுகளுக்கு இந்த டிசம்பர் ரொம்ப ஆரம்பமாக இருக்கும். பிற்பாதியில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், சந்தோஷம் இப்படி எல்லாமே நடக்கும். தாய்வழி உறவுகளோட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தாய்வழி உறவுகளுக்குள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. மோசமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போதும் நினைக்கும் பொழுதும் கோபம் வரும். இந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். கோபம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் அது பாதிப்பு. அதனால் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது. சொல்லப்போனால் இந்த டிசம்பர் முழுக்க உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். டிசம்பரை தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜனவரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு புத்தாண்டு இருக்க போகுது. ஸோ புத்தாண்டை பற்றி நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நீங்களும் வந்து பார்க்க முடியும்.
இந்த டிசம்பரை வந்து நீங்கள் இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் கூட இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் பலன்கள் பார்க்கும் பொழுதும் அந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களுக்கு வந்து குறையும். கிரக தோஷங்கள் இருந்தால் விலக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்தந்த மாதத்துக்கான வழிபாடுகளும் பலன்களும் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் வந்து தடுக்க முடியும். பிரச்சனை வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை வந்து பெருசாகாமல் உங்களை பெரிய அளவில் பாதிப்படைய செய்யாமல் தடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இறை நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் வந்து செய்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் என்ன இப்போ செய்யணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுக்க டிசம்பரில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச விநாயகருக்கு ஒத்த படையில் குடத்துல தண்ணி எடுத்து ஊற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சனியினுடைய ஆதிக்கம் வந்து குறையும். ஏழை எளியவர்களுக்கு உங்களுடைய கைகளால் உதவுவது நேர்மறை பலன்களை கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உணவு தானம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அதனால் அது மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகளை செய்து கண்டிப்பாக இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.